ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கா. புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6-6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துலா ராசியிலிருந்து ஸ்ரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்றைக்கே திரிதினஸ்பிரிகு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வருமேயானால் அது திரிதினஸ்பிரிகு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே தீதி, ஒரே யோகம், அந்த மாதிரி வந்ததேனால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. 3 நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா, இது எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தசமி கார்த்தால் ஒரு 2 நாழிகையோ இல்லை 7 நாழிகை 10 நாழிகை வரலும் இருக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி வரும். இது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது. வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா, பொழுது விடியும் பொழுதே ஏகாதசியில் விடியணும். அப்படி இருக்கும்போது 1 நாழிகையோ 2 நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிறான். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே உபவாசம் இருப்பா, இல்லைன்னா இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவா. உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது உப்பு சேர்க்க மாட்டா, சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா. இப்போ சகஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது பண்ணுவாள். இது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தோன்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அதை தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு 6-6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மிகவும் விசேஷமான நாள். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது. அன்றைக்கி ஸ்ரவண விரதம், அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது, ஒரு 10 நாழிகை. அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது. ஸ்ரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி.
அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள். திரு என்ற அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று திரு ஆதிரை, மற்றொன்று திரு ஓணம். இந்த 2த்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது. அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், கைங்கரியம்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மயங்கி நிற்க, அதாவது மயங்கக்கூடிய காலம். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்களேனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல், ராசியும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கா. அவள் வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள், துலா ராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன், அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2/12 பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். புதிய கடன் வாங்குவீங்க. அதாவது செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கார். குரு மங்கள யோகம் 6ஆம் இடத்துல இருக்குது. இதன் மூலியமாக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு, மனை, அது மாதிரியான விஷயங்கள், வயல்வெளி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் சிறு தடை வந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே முடிசூடாமன்னு சொல்லணும். ஏன்னா எல்லா தடைகளையும் வெற்றி அடைந்து நிச்சயமாக நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்க இந்த வாரம் 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல வந்துடுறார். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலைக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புதிய தொழில் கொடுப்பார். புதிய தொழிலில் வந்து கொடுப்பார். அதில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதனே பார்க்கறதுனால அதாவது ரொம்ப உடல் உழைப்பு இல்லாத தொழிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த இதில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசான்கள், அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப், எஜுகேஷ்னல் சிஸ்டம்ஸ் இது விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் விற்கிறவங்க, அனலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11ஆம் இடத்துல 12/8/2024
தேதியிலிருந்து 18/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 13ஆம் தேதி அதிகாலை வரலும் 11ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு லாபம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல குரு சந்திர யோகம், சந்திர மங்கள யோகம் இதெல்லாம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இது 13ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 வரை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் சயன சுகம் கொஞ்சம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் 17ஆம் தேதி வரலும். அதாவது 15ஆம் தேதி மாலை, அதாவது 15ஆம் தேதி காலை 10:45 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30-5 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். ராசிக்கு 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அது தவிர வளர்வரை சந்திரனாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சளி கபம் இந்த மாதிரியான நெஞ்சு, அதாவது லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு பௌர்ணமி நிலவு, அது கிட்டத்தட்ட வெளிச்சமான நிலவு இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 19ஆம் தேதி இரவு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலை சம்பந்தமாக திடீர் வெளிநாட்டு பயணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த பொருள் திடீரென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஏதாவது 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வெளிச்சத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவானை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அதை பஞ்சவடி ஆஞ்சநேயர், திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் பார்த்தோம்னா பஞ்சவடின்னு ஒரு இடம் வரும். அங்கே ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் இந்த வாரம் சேரும்.